பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யாவரும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர், நம்மோடு கூட பேசுகிறதான தேவன். பாருங்கள், எரேமியாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம், அதிலிருந்து சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். என்ன வசனம் உண்டாச்சு? என்ன வார்த்தையை ஏசப்பா கொடுக்குறாங்க? என்ன வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார்? என்ன வார்த்தையை ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டார் என்பதை இங்கே நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. ஒருவேளை ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்துருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, எழுந்து குயவனுடைய வீட்டுக்கு போ அப்படிங்கிறார். ஒருவேளை ஒரு பெரிய அதிகாரியினுடைய வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். உலகத்திலேயே மண்ணில் குயவர்கள் நிறைய மண் பாண்டங்களை செய்யவும், அந்த காலத்தில் மண் பாண்டம் அல்லது மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் விலையேற பெற்றதாகவும், அந்த பாத்திரங்களை அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு காலமாகவும் இருந்தது. அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் அறிமுகமானது அன்றைக்கு மண் பானை அல்லது மண் பாத்திரங்கள். அன்றைக்கு குயவர்கள் அநேகர் இருந்திருக்கலாம். அநேக குயவர்கள் இருந்ததுனாலே ஆண்டவர் இங்கே எரேமியாவுக்கு சொல்கிறாரு, நீ குயவனின் வீட்டிற்கு போ. ஆமாம், நிறைய குயவர்கள் தங்களுடைய வீடுகளிலே தான் அந்த மண் பானைகளையும் மண் பாத்திரங்களையும் வனைந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ இங்கே ஒரு தீர்க்கதரிசியை எழுந்து குயவனுடைய வீட்டுக்கு போய் என்று சொல்லும்போது பல யோசனைகள் அவருக்குள்ளே வந்திருக்கலாம். குயவனுடைய வீட்டில் போய் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்? நமக்கு தெரியாத குயவனா, நமக்கு தெரியாததா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவர் எதுவும் மறுப்பு தெரிவிக்காமல், யோசித்து பாருங்கள், அவர் ஏதாவது ஒரு வார்த்தை கூட இல்லை அங்கே எதுக்கு போகணும், ஏன் அங்கே போகணும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் கேட்காம சொல்ல பாருங்க, எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். இங்கே சொல்கிறாரு, குயவனுடைய வீட்டுக்கு போ, நான் என்னுடைய வார்த்தைகளை அங்கே உனக்கு தெரியப்படுத்துவேன். ஆமாம், சில இடங்களுக்கு போகும்போது கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய காதுகளிலே கேட்கும். சில இடங்களுக்கு போகும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறது உண்டு. உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் போகிற இடங்களிலே கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார். அப்போ இங்கேயும் குயவனுடைய ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து குயவனுடைய வீட்டுக்கு போய் என்று சொல்லும்போது அந்த வார்த்தைகளை கேட்டு இவர் குயவனுடைய வீட்டுக்கு போகிறார். பார்த்துக்கிடுங்க. இப்போ என்ன நடக்கு பாருங்கள். ஒருவேளை ஒரு குயவனுடைய வீட்டுக்கு எவ்வளோ துரிதமாய் போயிருப்பார். ஏன் துரிதமாய் போயிருக்கலாம் அப்படின்னா, இவர் ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அங்கே போனார். ஆமாம், இன்றைக்கு நிறைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிநாடு போகிறதும் வெளி தேசங்களுக்கு போகிறது தான் அவங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. நம்ம எதிர்த்து வீட்டுக்காரங்க ரட்சிப்புக்குள்ளே வரலைங்கிற கவலைகள் எத்தனை பேருக்கு இருக்குது என்கிறதே எனக்கு புரியவில்லை. ஆமாம், சபையை சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லையே, அவர்கள் மனம் திரும்பவில்லையே, அவர்களுடைய மீட்பு நம்மக்கிட்ட தானே கேட்பாங்க, நம்ம தானே அதுக்கு உத்தரவாதம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எத்தனை பேருக்கு இருக்கும் என்கிறது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு பெரிய பணக்காரன் வீட்டுக்கு போக சொன்னால் டக்குன்னு போயிடுவோம் இல்லையா? ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்கு போக சொன்னால் டக்குன்னு போயிடுவோம். ஆனால் ஒரு ஏழையினுடைய வீட்டுக்கு போ என்று சொல்லி, இல்லைனா இந்த உலகத்திலேயே ஸ்தோத்திரம் ஜனங்கள் மதிக்காத ஒரு மண்ணில் வேலை செய்கிற அந்த மனிதனிடத்துக்கு போவதுக்கு சொல்லும்போது கொஞ்சம் கண்டிப்பாக யோசித்திருப்பாங்க.
இந்த காலத்தில் உள்ளவங்கன்னா யோசித்திருப்பாங்க. ஆனால் ஏன் யோசித்திருப்பாங்கன்னா, பலிபீடத்திலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா பரிசுத்தவான்கள் தன்னுடைய பாதரட்சைகளை கலட்டாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஒருவேளை பாதம் அழுக்காகுமா என்கிறது எனக்கு தெரியவில்லை. உண்மையாகவே இன்றைக்கி தீர்க்கதரிசிகளுக்கு இல்லைனா அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்குற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதை கழட்டி போட வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறதா வரலையா அது எனக்கு தெரியல. உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசியை குயவனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போக சொல்லியிருக்கிறார். போக சொன்னோன்னா என்ன நடக்கு பாருங்கள். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். அடுத்து அவர் சொல்லார், அங்கே ஆண்டவர் போக சொல்லார். இவர் அடுத்த வார்த்தை இவர் பதில் சொல்கிறார் பாருங்கள். அப்படியேனா நான் ஒரு கேள்வி கேட்கல, அவர் ஏன் போக சொன்னார் அப்படின்னால நான் கேட்கல, எதுக்கு அங்கே கட்டாயமாக போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்கல. நமக்கே நிறைய இடத்துல அழைப்பு வரும்போது நம்மளாவே ஒன்று திங்க் பண்ணி, இந்த இடம் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த இடம் நமக்கு சேஃப்டியாக இருக்கும், இந்த இடத்துல போனால் நம்ம ஊழியத்தை வளர்த்துடலாம், இந்த இடத்துல போனால் நம்ம நல்ல சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளாவே கணித்து இல்லைன்னா நம்மளாவே ஒன்று யோசித்து ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் இல்லையா. ஆனால் இங்கே அப்படி இல்லை, அப்படியே எழுந்து குயவனுடைய வீட்டுக்கு போனாராம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, குயவனுடைய வீட்டிற்கு போனேன் அப்படிங்கிறாரு. போனோம் என்றல்ல, போவோம் என்றல்ல, இனி ஒரு நாள் கிடைக்க அப்போ நான் போயிட்டு வருவேன் அப்படின்னு இல்லை, போனேன் அப்படிங்கிறாரு. ஆமாம், ஆண்டவர் சொன்னதை உடனேயே கீழ்ப்படிந்து அந்த இடத்துக்கு போகிறாரு. அப்போது இந்த எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படி கீழ்ப்படிந்து செயலாற்றுகிற ஒரு தேவனுடைய தாசன். ஆமாம், அவர் எவ்வளவு பரிசுத்தவானாக இருந்திருப்பார் யோசித்து பாருங்கள். எவ்வளவு உண்மையாக இருந்திருப்பார், எவ்வளவு ஆண்டவர்கிட்ட அவர் பேசியிருப்பார், இல்லைன்னா ஆண்டவர் அவரோடு பேசுகிறதை அவர் எவ்வளவு உன்னிப்பாக கவனித்திருப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர் சொல்கிறார், நான் எழுந்து ஸ்தோத்திரம் அப்படியே குயவன் வீட்டிற்கு என்ன செய்தேன், நான் போனேன். இதோ அவன் திரிகையிலே வனைந்து கொண்டு இருந்தான். இப்போ பாருங்கள், 3 விதமான காரியங்கள் சொல்லிட்டார். ஒன்று ஆண்டவர் சொல்லுகிறார், ரெண்டாவது இவன் கீழ்ப்படுகிறான், மூன்றாவதாக இவன் போன இடத்துல ஒரு ஆளை பார்க்குறான். யார் அப்படின்னா, ஸ்தோத்திரம் குயவனை பார்க்கிறான். இவன் குயவனை பார்க்கும்போது குயவன் சும்மா இல்லை, அவருடைய கைகால்கள் எல்லாம் சேராக இருக்குது. இல்லை, அந்த குயவன் நம்ம அந்த பேனா பிடிச்சி கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கலை குயவர்கள், இல்லைன்னா ஏதோ ஒரு ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்கலை, அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. யார்? குயவன். மிகுந்த சிரமம். நான் நினைக்கிறேன் அவருடைய கையெல்லாம் எப்போ பார்த்தாலுமே அந்த மண் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மண்ணினுடைய அந்த சேர் இருக்கு இல்லையா, அந்த மண்ணினுடைய வாசனை எப்பொழுதுமே இருக்கும். அது குயவன் ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்கிற ஒரு நபர். நீங்கள் பாருங்கள், குயவனை ஏன் ஆண்டவர் போக சொல்லியிருப்பார் பாருங்களேன். அடுத்து பாருங்கள், ஸ்தோத்திரம் அவன் திரிகையிலே வனைந்து கொண்டு இருந்தான். திரிகையில் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? வனைந்துட்டு இருக்கிறான். ஒரு பாத்திரத்தை ஒரு வடிவம் அமைத்து கொண்டு இருக்கிறான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலேயே கெட்டு போயிற்று. அவன் திரிகையில் வனைந்து கொண்டு இருக்கிறான். பார்த்தீங்களா? நான் நினைக்கிறேன் இந்த எரேமியா போய் அங்கே நிற்கவும் திரிகையில் இருக்கிற மண் பாத்திரத்தை செஞ்சுட்டு இருந்தான் பாருங்கள். அவனுடைய கவனம் ஒருவேளை சிதறி இருக்கலாம். ஒருவேளை அவனை கவனித்து கொண்டு இருக்கும்போதே அவர் இவரோட கூட பேச்சு ஏதாவது ஒரு வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருந்திருக்கலாம். அப்படி கொடுக்கும்போது என்னாச்சுனாக்க, கையில் இவருடைய வேலை, எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வேலை ஆண்டவர் போக சொன்னார்னா திரிகையை பார்த்துட்டு இருக்கிறான். திரிகையை வனைந்து கொண்டு இருக்கிறவன் என்ன செய்கிறான்? அவனுடைய கவனம் சிதறி ஒருவேளை அந்த எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்துருக்கலாம். இப்போ பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த எரேமியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் அப்படின்னா, இவருடைய கையிலே மண் பாத்திரம், வனைந்து கொண்டிருந்த மண் பாத்திரம் என்ன செய்யுதுன்னா உடைந்து போகிறது, இல்லைன்னா அது வீணாய் போகிறது. யோசித்து பாருங்கள். அதுக்கு அடுத்து சொல்கிறார், அவன் திரிகையிலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. இப்போ என்ன நடக்குது பாருங்கள்.
2-3 நாள் ஆகும் அந்த மண் பாத்திரம் அது ஒரு மண்ணாக வர்றதுக்கு. உடனே மண்ணாக கிடைக்காது, உடனே அதை வரைந்துட முடியாது. புரியுதுங்களா? நீ உங்களையும் உருவாக்குறது உடனே உருவாக்கிட முடியாது. ஐயோ ஆண்டவர் என்னை பயன்படுத்துங்க, ஐயோ என்னை உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவசரப்பட முடியாது. நீங்கள் அந்த மண்பாண்டத்தை செய்கிற குயவனுடைய வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த மண் முதலாவது வெட்டி எடுக்கப்பட வேண்டும். ஆமாம், உலகத்திலிருந்து மண் வெட்டி எடுக்கப்படணும். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் உலகத்தோடு கூட ஒன்றி இல்லாமல் அதிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு தனியாக ஒரு தனி மனிதனாக அல்லது உங்களுடைய குணங்களிலே உங்களுடைய சிந்தனைகளிலே ஒரு தனித்துவத்தை காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாங்க. பாருங்கள், ஏதோ ஒரு மண்ணுக்குள்ளே இல்லைன்னா ஏதோ ஒரு வயலில் எங்கேயோ ஒரு இடத்துல கிடந்த ஸ்தோத்திரம் அந்த மண்ணை குயவன் வெட்டி எடுத்து கொண்டு வருகிறான். ஒருவேளை அது வண்டியோ டிராக்டரோ இல்லைன்னா தலை சுமையாகவோ எப்படியோ அவன் எடுத்துகிட்டு வரான். அதை எடுத்துகிட்டு வந்த உடனே என்ன செய்யறதில்ல, மண்ணில் வச்சு ஊற போடுறதில்லை, தண்ணி தெளித்து ஊற போடுகிறதில்ல. முதல் வேலை அதை காய வைக்கிறார். 2வது வேலை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமும் தண்ணி ஊற்றி அவர் ஊற வைக்கிறது இல்லை. 2வது வேலை என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த மண்ணை தூள் ஆக்குகிறார். சின்ன தூசியாக மாற்றுறாங்க. அதில் இருக்கிற சின்ன சின்ன கற்கள், சின்ன சின்ன வேர்கள், சின்ன சின்னதான அழுக்குகள், அசடுகளை எல்லாம் எடுத்த பிற்பாடும் அதை சும்மா விட மாட்டார், மறுபடியும் உடைப்பார். ஆமாம், உங்ககிட்டையும் சில அசடுகள் இருக்குதுல்ல, சில பாவங்கள் இருக்குதுல்ல, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சின்ன சின்ன காரியங்கள் இருக்குல்ல, அதை எடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் சும்மா விட மாட்டார். ஐயோ அதை எடுத்துட்டாருங்க, நான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, என்னுடைய கசப்பான வேர்கள், கோபமான வேர்கள், எனக்கு வைராக்கியமான வேர்கள், பெருமை என்கிற வேர்கள், ஜாதி பெருமை, இப்படி பல பெருமைகள் இருந்துச்சு, அதெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டார். இனிமேல் ஆண்டவர் என்ன ஒரு பாத்திரமாக உருவாக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிடாதுங்க. அடுத்து உங்களை என்ன செய்யணும், தூளாக பொடிக்கிற ஒரு அனுபவத்தை அங்கே பார்க்குறோம். அந்த தூளாக பொடிக்கிற அனுபவம் தூளோடு விட்டுற மாட்டார். அதில் சின்ன சின்ன கல்லுகள் இருக்கும். அந்த சின்ன சின்ன துகள் கல்லுகள் இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தை உருவாக்குகிற நேரம் அந்த பாத்திரம் கெட்டு போயிடும். ஆமாம், இன்றைக்கி நிறைய பேரை ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வருவார். திடீரென்று சொல்லி அவர்கள் கெட்டு போய் விடுகிறார்கள். திடீரென்று சொல்லி ஆண்டவர் விட்டு விலகி விடுகிறார்கள். அல்லது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் தங்களுக்கு தோன்றுகிற வழியிலே போய்விடுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன துவள்கள், அந்த கல்லுகள் போல் இருக்கிற காரியம். இப்போ அந்த கல்லுகள் பிறக்குவதற்காக சின்ன ஒரு சல்லடையில் வைத்து அதை சலிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சல்லடையில் வைத்து குயவன் அதை அழகாக சலித்து எடுப்பார். சலித்து எடுக்கிறது மட்டுமல்ல, சலித்து எடுத்த உடனே அதை கொண்டு போய் ஊற வச்சிட மாட்டார். அதுக்கப்புறமா அதை காய வைப்பார், அதுக்கப்புறமா அதை சலிப்பார். ஏன் பாருங்கள், சலித்து சின்ன மாவை போல சின்ன துகள்களாக அழகான தூசியாக அதை மாற்றி அதை எடுத்துகிட்டு போய் தான் ஊற வைப்பார். ஊற வச்ச உடனே அப்பா தண்ணி தெளிச்சிட்டாங்கய்யா, நான் காஞ்சி போய் கிடந்தேன், இதுக்கு மேலே நான் ஒரு பாத்திரமாக மாற போகிறேன், அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிடாதுங்க. அந்த ஊற வைக்கிறது இன்றைக்கி நைட்டு ஊற வச்சா நாளைக்கு 2 நாள் அந்த மண் நல்லா ஊறணுமா. ஊறின உடனே அது என்ன ஆகாது, ஒரு பாத்திரமாக மாறாது. குயவனுடைய கையில் அவன் தொடும்போது அதை பிசைந்து கொண்டு, ஒருவேளை குயவனுடைய காலால் மிதிப்பான், இல்லை கையால் நல்லா பிசையும் போது அவனுடைய கைகளிலே அந்த கல்லுகளோ வேறுகளோ சின்ன சின்ன குச்சிகளோ குத்தக்கூடாது. அந்த குயவன் அதை அழகாக பிசைந்து எடுத்து அதை ஒரு பாத்திர வடிவில் ஆக்குவதற்காக அவன் பயங்கரமாக செயலாற்றுகிறான். பார்த்தீங்களா? அப்போ ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை உண்டு பண்ணுவதற்கு ரொம்ப சிரமம். நீங்கள் ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துடுறோம், வாங்கிடுறோம், நம்ம அதுக்கு போய் பேரம் பேசுவோம், ஸ்தோத்திரம், பேரம் பேசி அவங்க 100 ரூபா சொன்னாங்கன்னா நம்ம இல்லை 50 ரூபாய்க்கு கேட்போம், 25 ரூபாய்க்கு கேட்போம். அதை செய்கிறதை, அந்த வேலையினுடைய கஷ்டத்தை உணர்ந்தீங்கன்னா அதை குறித்து நம்ம ஐயோ அவர் கேட்குற காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இப்போ இந்த தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு போக சொல்லி கையில் கெட்டு போச்சுன்னு மட்டும்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி உள்ளது வெட்டப்பட்டதோ அல்லது கொண்டு வரப்பட்டதோ மிதிக்கப்பட்டதோ இங்கே அடுத்து சொல்லுவார் நினைக்கிறேன். பாருங்கள்,
குயவன் வளைந்து கொண்டிருக்கையில் மண்பாண்டம் தன் கையிலே கெட்டு போயிட்டு, அப்பொழுது அதை திருத்தமாயி செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு மண்பாண்டமாக வனைந்தான். மறுபடியும் அந்த பாத்திரம், சில பாத்திரம் கெட்டு போயிட்டுன்னு சொல்லி தூர தூக்கி போட மாட்டான். இதில் ஸ்தோத்திரம், இந்த 2 காரியம் தான். அது கையில் வீணாக போயிடுச்சு, மறுபடியும் அதை வனைந்தான் என்று சொல்லப்படுகிறது. மறுபடியும் அதை நல்லா பிசைந்து நல்ல ஒரு பாத்திரமாக அதை உருவாக்க வேண்டும் என்று குயவன் நினைக்கிறான். ஆமாம், சாதாரணமான ஒரு குயவனே ஒரு மண் பாத்திரத்தை, ஸ்தோத்திரம், ஒரு மண்ணை அதை வீணாக்கிடக்கூடாது, நல்ல ஒரு பாத்திரமாக மாறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, பரம குயவனாயிருக்கிற ஆண்டவர் நீங்கள் வீணாய் போகக்கூடாது என்று நினைக்கிறார். உங்கள் குடும்பங்கள் வீணாய் போகக்கூடாது, உங்கள் பிள்ளைகள் வீணாக போகக்கூடாது. உங்களை மறுபடியும் உடைத்து ஒரு புதிய பாத்திரமாக, ஒரு புதிய குடும்பமாக, ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான தாசர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அருமையான பிள்ளைகளே, உங்களை உங்களுடைய பாவ செயல்களை விட்டு ஸ்தோத்திரம் மனம் திரும்பி கர்த்தர் பட்சத்தில் வருவதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் கெட்டுப்போனவனை தூக்கி போடுகிற தெய்வம் அல்ல. கெட்டுப்போனவர்களை தூக்கி ஸ்தோத்திரம் சாக்கடையிலையோ இல்லைன்னா குப்பையிலையோ போடுகிற தேவன் அல்ல. அவரால் முடிஞ்ச வரைக்கும் அதை ஒரு புது பாத்திரமாக வனைந்து கொள்ள விரும்புகிறார். ஆமாம், ஒரு மனிதன் கர்த்தரை விட்டு விலகினாலும், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனை ஆண்டவர் விடுவதில்லை. சீக்கிரமாக அவர் விட்டுற மாட்டார். சீக்கிரமாக அவனை பிசாசுனிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டார். சீக்கிரமாக ஆண்டவருடைய பார்வையில் நாம் போயிட முடியாது. அவனை ஆண்டவர் எப்படியாவது வனைந்து ஒரு புது மனிதனாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான உடைவுகள் வந்து கொண்டிருக்கிறதா? பலவிதமான போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறதா? உங்களை ஒரு புது பாத்திரமாக வனைவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அவருக்கு தாங்க தெரியும், அந்த மண்ணை வெட்டி எடுத்தவங்களுக்கு தான் தெரியும், அல்லது உங்களை உருவாக்கினவர்களுக்கு தான் தெரியும் உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர் உருவாக்கி இருப்பார். உங்களுடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் இத்தனை காலங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். தயவு செய்து சொல்லுகிறேன், அந்த தேவனை போல வேற ஒரு தெய்வம் இல்லை. அதுக்கு அப்புறம்தான் அவருக்கு வார்த்தை வருது. பாருங்களேன், இவர் இதை பார்த்து கொண்டு இருக்கும்போது பாருங்களேன், அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, பாருங்களேன், கர்த்தருடைய வசனம் அவருக்கு உண்டாகுது. சில காரியங்களை பார்க்கும்போது சில வசனங்கள் உண்டாகும். ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், ஸ்தோத்திரம். அதுக்கு கீழே 7வது வசனத்தை இப்படி பாருங்கள், பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாய், ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில், ஒரு ஜாதிக்கு விரோதமா, ஒரு ஜனங்களுக்கு விரோதமா, ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமா, இந்த ராஜ்யத்தை நான் அழிச்சிருவேன், இந்த ஜாதியை நான் அழிச்சிருவேன், இந்த மனுஷனை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் பகிரங்கமாய் கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னால், அந்த மனிதன் அந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்பினால் அவனை கர்த்தர் அழிக்க மாட்டார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அநேக சத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை, தேவ மனிதர்கள் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டும் மனம் திரும்பாமல் தன் மனம் போன போக்கில் போய்கொண்டிருக்கிற அருமை சகோதரா, இந்த சத்தத்தை கேட்டாவது மனம் திரும்பி கர்த்தர் பட்சத்திலே வா. அவர் உன்னை பிடுங்க மாட்டார், அவர் உன்னை இடிக்க மாட்டார், அவர் உன்னை அழிக்க மாட்டார், உன்னை கட்டி காக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் ஒருவரே இரட்சகர் என்று சொல்லி அவருக்காக தங்களை அர்ப்பணித்து வாழுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் எல்லா விதத்திலும் கட்டப்படுவீர்கள். பரம குயவனாயிருக்கிற ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். எதற்கு? இரவும் பகலும் தூங்காமல் உறங்காமல் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக, நல்ல ஒரு மனுஷனாக, நல்ல ஒரு மனுஷியாக இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு விரும்புகிறார். அவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆமாம், அவர் உங்களை ஒரு புதிய பாத்திரமாய் மாற்றட்டும். ஆண்டவரே, என்னை முழுமையாக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணனே,
களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. உங்களை கண்ணோக்கி பார்க்கிற, உங்களை பாதுகாக்கிற, உங்களுக்கு துணையாயிருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நம்புங்கள், நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஆமென்.